போட்ல இருந்து வேவ் கால் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் வாட்ச் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. இந்த வீடியோல இந்த வாட்சோட அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. முதல்ல பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் இந்த போட்டோட வேவ் கால் வாட்ச் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. பேக் சைடில் சில வகையான கீ ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாக்ஸில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சார்ஜிங்காக ஒரு மேக்னெட்டிக் போகோ பின் கனெக்டர் கொடுக்குறாங்க. அது போக நமக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சும் இருக்குது. பேக் சைடில் இந்த போகோ பின் கனெக்டர் ஸ்மார்ட் வாட்ச் கூட வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ள இருக்கிற மேக்னெட் வந்து சரியாக பிளேஸ் ஆகி சார்ஜ் ஆகிடும். இது போக வாரண்டி கார்டு, போட் வேவ் கால் வாட்சோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், போட்லேருந்து ஒரு தேங்க்யூ கார்டு, இது போக போட் ப்ராடக்டோட கேட்லாக், மேலும் போட் ஹெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. இப்போ வாட்சை பற்றி பார்க்கலாம். வாட்சோட பேக் சைட் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து சென்சர்ஸ்க்காக வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சார்ஜிங்காக இந்த போகோ பின் கனெக்டரும் இருக்குது. இந்த வாட்சுக்கு IPC8 ரேட்டிங் இருக்குது. அதனால் ஆக்சிடென்ட்டாக தண்ணி பட்டாலோ இல்லைனா வேர்வப்பட்டாலோ இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. வாட்சோட டிஸ்பிளே பற்றி பேசும்போது இதில் ஒரு 1.69 இன்ச்சுக்கான HD ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு 2.5D கர்வ்குலஸில் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் 550 நிட்ஸ் வரையும் போகுது. அதனால் வந்து டே லைட்லையும் கொஞ்சம் டீசெண்டாக பார்க்க முடியும். ஆனால் இந்த வாட்சில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. வாட்சோட வெயிட் வந்து 45 கிராம் வருது. இதோட மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து கேசிங் வந்து பிளாஸ்டிக் ப்ளஸ் ABS அப்படிங்கிற மெட்டீரியல் செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த வாட்சில் வந்து 150க்கும் அதிகமான வாட்ச் கிளாக் ஃபேஸஸ் வந்து மாற்றலாம் சொல்கிறாங்க. இதில் கொடுத்துருக்கிற டெடிகேட்டட் ஆப் மூலமாக வந்து நமக்கு க்ளவுடில் வந்து இந்த வாட்ச் ஃபேஸஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கலாம். அதே பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை ஒரு 220 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த பேட்டரி மூலமாக கிட்டத்தட்ட 7 நாள் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து வாட்சை ஃபுல் நேரம் சிங்க் பண்ணி வச்சிருந்தா கூட எனக்கு வந்து கிட்டத்தட்ட 10 நாள் வரையும் பேட்டரி லைஃப் கிடைச்சு. இந்த வாட்சில் வந்து ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஒருவேளை ப்ளூடூத் காலிங் எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 2 3 நாள் வரையும் இந்த பேட்டரி லைஃப் கிடைக்கும். மேலும் இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து நமக்கு மெசேஜ்க்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்குது. அது இப்போ வாட்டர் ட்ரிங்க் ரிமைண்டர் மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது. வாட்சில் சென்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சர், ஸ்லீப் மானிட்டரிங், வெதர் நோட்டிஃபிகேஷன், டயல் பேட் மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ டயல் பேட் மூலமாக டேரெக்டாக நம்பரை டேப் பண்ணி ப்ளூடூத் காலிங் வழியாக வந்து ஃபோன் பேசலாம். இது இப்போ ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஃபீச்சர், மேலும் பிளட்ல உள்ள ஆக்சிஜன் லெவல் கால்குலேட் பண்ணுறதுக்கான SpO2 சென்சர், ஸ்டெப் கால்குலேட் பண்ணுற பீடாமீட்டர் மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் உள்ள கொடுக்குறாங்க. இது போக கேலண்டர், அலாரம் மாதிரியான மற்ற ஃபீச்சர்ஸும் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட கொடுக்குறாங்க. மேலும் வந்து உங்கள் ஃபோன் எங்கேயா போட்டுட்டீங்கன்னா கூட நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் மூலமாக வந்து ஒரு சிங்கிள் டேப்ல வந்து ஸ்மார்ட் ஃபோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுக்காக ஃபைண்ட் மை ஃபோன் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. மேலும் ப்ளூடூத் காலிங்கை பற்றி பேசும்போது உங்கள் ஸ்மார்ட் வாட்சில் வந்து கிட்டத்தட்ட 10 கான்டாக்ட் வந்து சேவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது ஆப் மூலமாக வந்து 10 கான்டாக்ட் நீங்கள் சிங்க் பண்ணி வைக்க முடியும். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு வந்து உடனே பேசுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ப்ளூடூத் காலிங் வந்து எனேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லா நேரமும் உங்கள் ஃபோனில் வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பேட்டரி லைஃப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதாவது 2 3 நாள் வரையும் உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் கிடைக்குது. மற்றபடியாக கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டீசெண்டாக இருந்துச்சு. ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கும் நான் பேசுறது என்னன்னு கேட்டுச்சு. அது மாதிரி அவங்க பேசுறது வந்து வாட்சில் வந்து நல்லாவே கேட்குது. இது போக பிரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரியான பல விதமான விஷயங்களும் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட கொடுக்குறாங்க. இது போக மியூசிக் கண்ட்ரோலும் இருக்குது. அதாவது வாட்சில் இருந்தே டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த ட்ராக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இது போக ஸ்டாப் வாட்ச் இருக்கு. மேலும் வந்து டைமர் மாதிரியான விஷயங்களும் இருக்கு. வாட்சோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 5 மீட்டர் வரையும் நமக்கு வந்து ஸ்மார்ட் போனை டேரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பல விதமான ஸ்போர்ட்ஸ் மோடும் இருக்கு. குறிப்பாக சொல்லணும் கேட்டீங்கன்னா சைக்கிளிங், கிளைம்பிங், யோகா, பாஸ்கெட் பால், ஃபுட்பால், பேட்மிண்டன், ஸ்கிப்பிங், ஸ்விம்மிங் மாதிரியான பல விதமான ஸ்போர்ட்ஸ் மோட் உள்ள கொடுக்குறாங்க. கலர்ஸை பொறுத்தவரையும் இந்த வாட்ச் வந்து ஆக்டிவ் பிளாக், கேரிபிரியன் கிரீன், செரி பிளாசம், டீப் ப்ளூ, மாவ் அப்படிங்கிற 5 கலர்ஸ்ல வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக நார்மல் பிரைஸ் வந்து 1799 அப்படிங்கிற விலையில விற்கிறாங்க. ஆனால் 1-2 மாடலில் சில நேரங்களில் பிரைஸ் குறையுது. அது மாதிரி பார்க்கும்போது 1299 அப்படிங்கிற விலையிலையும் கிடைக்குது. ஸோ இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கலரை பொறுத்து பிரைஸ் என்ன மாறுது. அதனால் வாங்க முன்னாடி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து நல்ல வெயில் அடிக்கிற டைமில் மட்டும் வெளியே வாட்சை கொண்டு போனீங்கன்னா இந்த பிரைட்னஸ் அந்த அளவுக்கு போதுமானதாக இல்லை. மற்றபடியாக வந்து இந்த வாட்சில் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. பேசிக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. குறிப்பாக ஸ்ட்ராப் போனால் கூட ஈஸியாக இந்த வாட்சில் வந்து நீங்கள் ஸ்ட்ராப்பை மாற்றிக்கிட முடியும். ஸோ நீங்கள் இந்த போட்டோட வேவ் கால் ஸ்மார்ட் வாட்சை பற்றி நினைக்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மிஸ் பண்ணுங்க. மேலும் இந்த வாட்ச் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பை லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ வரை நன்றி, வணக்கம்.